மத்தியானம் நல்ல ஹெவி மீல்ஸுக்கு அப்புறமா இப்படி ஒரு சூப்பரான வெத்தலை பாயசத்தை ஜில்லுன்னு கொடுத்து பாருங்கள். உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டு குடிப்பாங்க. ஜீரணத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க அந்த வெத்தலை பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அது கூடவே 4 ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த நட்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அது கூட கொஞ்சமாக குங்குமப்பூவை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அதில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்து அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அதுக்கு தேவையான உங்கள் ஸ்வீட் எந்தளவுக்கு தேவையோ அந்த மாதிரி போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது வெத்தலையை நம்ம நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். நான் தோட்டத்தில் பறிச்சிருக்க வெத்தலையை தான் எடுத்திருக்கேன். இது வெத்தலை நல்லா இது மாதிரி நல்லா கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் சாறு எடுத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ண வெத்தலை சாறை நம்ம இப்போ கொதிச்சிட்ருக்குல அந்த பாலில் சேர்க்க போகிறோம். இப்போது இதில் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு செரிமானத்துக்கு வெத்தலை சாறு எல்லாமே நல்லது. குடிக்கவும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நல்லா கொதித்து நல்லா சுண்டிடுச்சு. நல்லா சுண்டினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இதை மாதிரி ஒரு கிளாஸுக்கு மாற்றிட்டு அது கூட ஊற வச்ச பாதாம் பிசில், சப்ஜா விதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற நட்ஸு, பிஸ்தா, முந்திரி, பாதாமை அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வெத்தலையை கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு அது மேலே கார்னிஷுக்காக கொஞ்சமாக குங்குமப்பூவை அதில் அப்படியே வச்சுட்டோன்னா ஒரு அருமையான கலர்ஃபுல்லான நல்ல டேஸ்டியான வெத்தலை பாயசம் ரெடி.